Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to my channel Actress Jennifer. இந்த வீடியோ எதை பத்தினா Here you go. நானும் இப்போ ஃபுல் டைம் யூடியூபர் ஆயிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அவார்டு எனக்கு கிடைச்சதுக்கு. இந்த அவார்டு கிடைச்சதுக்கு நீங்கள் தான் காரணம். இந்த 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை ஃபாலோ பண்ணதுனால தான் இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த அவார்டு எனக்கு கிடைச்சி நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்தில் இன்னும் 20,000 ஃபாலோவர்ஸ் வந்து எனக்கு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த 1,20,000 ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி நான் இந்த அவார்டு வாங்குறது லேட்டு தான். நான் யூடியூப் ஆரம்பித்து 4 years கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த யூடியூப் ஆரம்பித்ததுக்கு காரணமே வந்து நான் பாகியலட்சுமிலேருந்து குவிட் பண்ணது தான். ஹாய், ஆக்சுவலாக இந்த பார்ட் வந்து நான் பேசினா கரெக்டாக இருக்குமேன்றக்காக தான் வந்து நான் இந்த வீடியோக்குள்ளே வந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டது வந்து 2021 July 9th நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் தான் வந்து அந்த ஐடியா கொடுத்து வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலாம், யூடியூப் ஆரம்பிக்கலாம்னு சொன்னதுக்கு ரீசன் நான் தான். அதனால தான் நான் இதை வந்து பேச வந்திருக்கேன். என்ன ஆச்சுன்னா 21 நாங்கள் வந்து பாகியலட்சுமி வாக் அவுட் பண்ண டைம் அது. அவங்க பாகியலட்சுமி அம்மன் அந்த டைம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது பிஸியாக இருக்கும்போது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே வீடியோ போடணும், இது மூலியமா ஒரு இன்கம் இருக்குது, ஏர்ன் பண்ணணுன்ற அந்த தாட்டே அவங்களுக்கு கிடையாது, ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு. அவங்க வெறும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதோட நிப்பாட்டிப்பாங்க. நம்ம ரொம்ப பண்ண செய்யணும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கு விருப்பம் இல்லாத நம்ம வந்து புஷ் பண்ண முடியாது. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஏன் இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சீரியல்ல இருந்து அவங்க வாக் அவுட் பண்ணாங்க. வாக் அவுட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ நம்மளோட யூடியூப் சேனல் கிடையாது. மற்ற சேனலுக்கு கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. நம்ம வந்து கேஷுவலாக போயிட்டு ஏன் வாக் அவுட் பண்ணீங்கன்னா அவங்க ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் அவனுங்க வந்து என்ன ஆக்சுவல் ரீசனோ அதை விட்டுட்டு வேற மாதிரிலாம் ஆளுக்கு போர்ட்ரேட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட வியூஸ்க்கு, அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, ஃபாலோவர்ஸ்க்கு அதை ட்ரெண்ட் ஆகுறதுக்கு என்னவோ அதை மாதிரி சொன்னப்போ நமக்கு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கூப்பிடும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி போயிடுவீங்களா பாதியில அப்படின்ற மாதிரி, ஏன்னா நம்ம ஏதோ வேணாம் விட்டுட்டு போவோன்ற மாதிரி நம்ம மேலே ஒரு தப்பான ஒரு இது வந்துருச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, நம்மகிட்ட சொல்லி கமிட் பண்ணது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணு. என்னவோ அதை கரெக்டா அவங்க பண்ணாம, நம்மள இம்பார்ட்டன்ஸ் இல்லாம, ஈவன் இவங்களை வந்து ஆக்டரா ரெகக்னைஸ் நீங்க பண்றதுக்கு முன்னாடி உங்களை டான்ஸரா தான் தெரியும். ஒரு சீரியல்ல ஒரு டைட்டில் சாங் எடுக்கும்போது இவங்களை ஆட வைக்காம ஓரமா நிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை, நீங்க முதல்ல யோசிச்சுங்க. இதுக்கப்புறம் நான் பேச சரியா இல்ல அவங்க பண்ண சரியானு உங்களுக்கு புரியும். அப்படி ஒரு விஷயம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், என்னடா இவங்களை ஆட வைக்காம ஓரமா நிக்க வச்சிட்டாங்களே, வேடிக்கை பார்க்க வச்சிட்டாங்களேன்ற மாதிரி எனக்கு பயங்கர அப்செட், தப்பா போய் கமிட் ஆகிட்டோமோன்னு. அதுக்கப்புறம் வந்து சீன்ஸ் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு சும்மா அந்த கூட்டத்தில் கோயந்தா போகிற இந்த 10 பேர் ஃப்ரேம் ஃபில்லப்புக்கு நிற்பாங்க இல்லையா, அது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே. எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், அதில் நம்ம நிற்கணும். சேம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வேணும். இது ரெண்டு தான் நம்ம வைக்கிறது. ஸோ என்ன ஆச்சுன்னா, அடுத்த ப்ரொடக்ஷன் போகும்போதுலாம் வந்து நீங்கள் அப்படின்னா அப்போ நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ ஓகேன்றதுக்கப்புறம் அம்மன்லேயே நடந்தது. இன்ஃபேக்ட் அந்த இபி வெங்கட்லாம் வந்து பேசினாங்க. எனக்கு அவர் ஆரம்பத்துலாம் தெரியும். நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போதுலேருந்து அவர் மேனேஜர் குட்டிபத்மி மேடம் கம்பெனியில் எனக்கு அப்போலேருந்து தெரியும். ஆனாலுமே அவங்க கேட்கும்போது ஓகே இல்லை இதுதானே நடந்ததுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போனோம். ஸோ இப்போ பாகியலட்சுமி நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கு. அதுலேருந்து நம்ம வெளியில் வரும்போது டெஃபினட்டாக இவனுக்கு ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி நம்மளை தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணிடுவாங்க. அதனால என்ன பர்பஸ்க்காக நம்ம நிற்கிறோமோ அதை நம்மளே நம்ம சேனல் மூலியமாக சொல்லிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். அதுக்கு தான் மெயினாக ஆரம்பித்தது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க கன்சீவாக இருந்தாங்க அந்த டைமில், அதுவும் ஒரு ரீசனு. அப்போ கன்சீவ் ஆனதுக்கப்புறம் இப்போ எங்கேயுமே மீடியாவில் நீங்கள் டிவிலையோ தியேட்டர்லையோ எதுலேயுமே அவங்க வர முடியாது. ஏன்னா குழந்தை டெலிவரி ஆகி, ஸோ அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் டைமுக்கு அப்புறம் தான் நம்ம வர முடியும் ஸ்க்ரீனில். ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் போஸ்ட் போடாமல் யூடியூப்லேயும் ஒரு பெரிய நெட்வொர்க், அது ஒரு பெரிய பிஸ்னஸ் நெட்வொர்க்கும் இல்லாமல் ஃபேன்ஸ் ஃபாலோயிங்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு தனியாக ஒரு க்ரௌடு இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதுலேயே நீ வீடியோ போட்டு எடுத்தீங்கன்னா அவங்க கூட நீ கான்டாக்டில் இருக்கலாம். நீ வந்து நடிக்கல, இப்போ சேனலில் வரல, சீரியல்ஸ் எதுவும் பண்ணலன்ற அந்த இடைவெளியே இல்லாமல் இருக்குன்றதுக்காக தான் சொல்லி அவங்கள பண்ண வச்சது. ஸோ அதுக்காக பண்ணனால என்னன்னா, கன்சிஸ்டன்சியாக இந்த நம்ம டெய்லி காலையில் எழுந்ததுமே இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுருணும், மாதம் இவ்வளோ ஏர்ன் பண்ணிடணும். நீ ஆக்சுவலாக நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எங்கள் சேனலோட இப்போ அந்த 4 வருஷத்தோட மொத்த ஏர்னிங்கே எவ்வளோன்னு நான் உங்களுக்கு வேணா இப்போ ஒரு கிளிப் வரேன், நீங்கள் பாருங்கள்.
பாத்தீங்களா, இதுதான் ஆக்சுவல் ஏர்னிங். ஒரு 46 அரௌண்ட் 50 கிட்ட தான் இருக்கும், பிலோ 50 தான். இந்த 4 வருஷத்துல இவ்வளவுதான் நம்மளுக்கு. ஏன்னா ஆக்சுவலா ஒரு வருமானம் கிடைச்ச சந்தோஷம் தான், நம்ம யாரும் வேணாம்னு சொல்ல மாட்டோம், ஏதோ ஒரு வழியில பணம் வருதுன்னா. பட் ஆனால் நம்ம அதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, அதான் உண்மை ஆக்சுவலா. ஏன்னா இப்போ பெருசா வீட்டில் மெய்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. காலையில எழுந்து எங்களுக்கு டீ காஃபி, குழந்தைக்கு பால் வச்சு கொடுக்குறது வந்து ஆரம்பிச்சு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் லஞ்சு, அப்புறம் டின்னர், இடையில வந்து வீடு பெருக்கிறது, மாப் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வாஷிங் பண்ணுறது, துணி காய போடுறதுன்னு இப்படியே அந்த டே ஃபுல்லாக போயிடும் அது. ஸோ அதனால அன்னைக்கு இடையில ஏதாவது நம்ம சிம்பிளாக ஒரு சமையல் சமைச்சோம், ஓகே இன்னைக்கு ஒரு மூடு இருக்குது எதாவது பண்ணலான்னா அப்படி தான் வீடியோ போட முடிஞ்சதை தவிர, ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக டெய்லி காலையில் எழுந்ததுமே இந்த ஒரு வீடியோ பண்ணணும், ரீல் பண்ணுன்ற மாதம் 30 நாள் 30 வீடியோ போட்டதா சரித்திரமே கிடையாது. சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு 10 நாள் பிஸியாக போட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் 10ஆம் நாள் காணாமல் போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். இடையில அந்த சீரியல் ஒன்று லாஸ்ட் இயர் வந்து பண்ணியிருந்தாங்க, கார்த்திகை தீபம். அந்த டைமில் கொஞ்சம் ஷூட்டிங் ஸ்பாட் போனதுனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் வீடியோ போட்டாங்க. அகெயின் ஸ்டாப் பண்ணதுமே வீடியோ கட் ஆகிடுச்சு. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க கூட தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறதுக்கு, கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுவாங்க. ஸோ எனிவே எங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தா அது லேட்டு தான், ஆனால் இன்னொரு விதத்தில் பார்த்தா ஓகே, நம்ம அச்சீவ் பண்ணிட்டு நமக்கு இந்த சில்வர் பட்டன் கிடைச்சிச்சு அப்படின்றது தான். எனிவே எல்லாமே உங்களால் தான். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். தொடர்ந்து அவங்க வீடியோ போடுவாங்க, உங்க கூட கனெக்டில் இருப்பாங்க. சில பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க அவங்ககிட்ட, அடுத்த சீரியல் கமிட்டாக அவங்க எதாவது பண்ணுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க 2 படம் கமிட்டாக இருக்காங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய ஹீரோஸ் கூட. அது இல்லாமல் ஒரு சீரியலும் குறிப்பிட்ட சேனலில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து கமிட் ஆகி ஆடிஷன்லாம் முடிஞ்சு, ஆடிஷன் கிடையாது, லுக் டெஸ்ட்லாம் முடிஞ்சு கேரக்டர் தான் சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி அக்ரிமெண்ட்லாம் போட்டு சைன் ஆகிருக்கு. ஸோ ஷூட்டிங் கொஞ்சம் டிலே ஆகுது. சூன் அவங்க வந்து அந்த சேனல் மூலியமா, அந்த கேரக்டர் மூலியமா உங்களையும் சந்திப்பாங்க. ஸோ தொடர்ந்து எங்கேயும் இருப்பாங்க. என்ன நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன்னா, இவங்க கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடாமல் ஒரு மாதம் தலைமுறையாக இருந்தாலுமே யாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணாமல், இன்ஃபேக்ட் இது வந்து 1 லேக்குக்கு கிடைச்ச ஒரு வெகுமதி. ஆனால் இப்போ வந்து 1,20,000 பீப்புள் வந்துட்டீங்க. கன்சிஸ்டன்சி வீடியோ போடாமல் அப்படி இருக்கு. ஆனால் அவங்க நீங்கள் ரெகுலராக பண்ணாங்கன்னா சீக்கிரமாக அவங்க வந்து கோல்டு, டைமண்டு, பிளாட்டினம்னு எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. எனிவே அகைன் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் அவங்க பேசுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த அவார்ட் கிடைச்சதுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு பெரிய அவார்டு. ஏன்னா நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணலன்னா இந்த அவார்ட் கிடைச்சிருக்கிறது தான் உண்மை. நீங்கள் இன்னும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி இப்போ கொஞ்சம் சாரீஸ் வீடியோஸ் எல்லாம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நிறைய சாரீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறதுனால நான் சாரீஸ் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.